ஹாய் கைஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி பெரான சட்னி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அதில் பிரண்டை போட்டுக்கலாம். பிரண்டை பிஞ்சு பிரண்டையாக இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னா, அதில் மேலே கீழே கிள்ளிட்டு அந்த அப்படியே எடுத்து அப்படியே போடுறோம். நம்ம இதில் ரொம்ப நாரெல்லாம் இருக்காது. இதை அப்படியே போட்டோம்னா அப்படியே வதங்கிக்கும். நல்லா பிஞ்சுங்கனால ஈஸியாக வதங்கிக்கும். பிரண்டையில பார்த்தீங்கன்னா நல்ல நார்ச்சத்து இருக்குது. நல்ல பார்த்தீங்கன்னா அது நல்லா எலும்புக்குலாம் நல்லது. பிரண்டை பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். பிரண்டை அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுங்க இதை செஞ்சு. நல்லா வதக்கிடுங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. இந்த பிரண்டையோட இந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கும். இது பிஞ்சு காய் தானே, நல்லா வதங்கிடும். வதங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. நல்லா வதக்கிட்டோம் நம்ம. நல்லா வதக்கப்புறம் இது நம்ம என்ன பண்ணோம்னா, இதை அப்படியே எடுத்து வடச்சட்டியில் இந்த கலர் வந்துடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வடச்சட்டிலேருந்து எடுத்துடலாம். அப்புறம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அதை நல்லா ஆற வச்சுக்கலாம். வேறு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். சரிங்களா? சரி பாருங்கள், எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் சாப்பிடுங்க. வடச்சட்டி முன்னாடி வச்சுக்கோங்க. அதே வடச்சட்டியை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பாருங்கள், நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு அது கூடவே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த கடலப்பருப்பு இருக்குங்களா, கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருப்பேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன். இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும். அது கொஞ்சம் வறுபடணும். இது ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், கழுவி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். அதிலேயே வரமிளகாயும் போட்டுருங்க. போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அது கூட பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5, 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா பெரட்டி அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இருங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், வரமிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அந்த பிரண்டை வதக்கி வச்சுருந்தீங்களா, அதை எடுத்து அதில் போடுறோம். போட்டு நல்லா வதக்கி விட்றோம். அதோடு சேர்ந்து நல்லா அதோட சேர்த்து வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் சேர்ந்து எல்லாம் நல்லா பெரட்டி விட்டணும். நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, இது கூட சேர்ந்து நான் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் அளவில் ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இதெல்லாம் கொஞ்சம் நாக்குலலாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இது இருக்காது. இது பிஞ்சு தானே பிரண்டை, அதுவும் ஒன்றும் பண்ணாது. அது கூட கொஞ்சம் புளி, நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிங்கன்னா அதை பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் வதக்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வதங்கிட்டுது பாருங்கள். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய், வெங்காயம், பிரண்டை, பூண்டு பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சீரகம் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட சேர்ந்து கல் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் சேர்ந்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் பாருங்கள், ஒரு 2, 3 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும் தேங்காய் துருவல். அதை போட்டு விட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. எல்லாமே போட்டுக்கணும். அது பொருளோடு சேர்ந்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா இது பண்ணி பெரட்டிட்டிங்களா? பெரட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்ப அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லாமே போட்டாச்சு, அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், எப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சா? ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறவரம் இல்லாமல் நார்மலாக. இப்போ வடச்சட்டி, அதே வடச்சட்டி வச்சு அதை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் செஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் கடுகும் போட்டுக்கோங்க. சீரகம் சின்ன சிட்டிகை சீரகம், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு
பொன்னிறமாட்ட பொரிஞ்சிடும். கடுகும் நல்லா பொரிஞ்சிடும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த அந்த தலை போட்டு அது பொரிய விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். சட்னி அரைச்சி வச்சுக்கிறது இதில் போட்டுருவோம். போட்டுட்டோமா, நல்லா போட்டுட்டு நல்லா போட்டு எடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பரபரன்னு அரைக்கக்கூடாது. நார்மலாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சாப்பாட்லேயும் சரி, இட்லி தோசைக்கும் சரி, சப்பாத்திக்கு எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். நல்லது. பிரண்டை சட்னிங்கிறது அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.